அக்கா வணக்கம் அக்கா. வணக்கம். இது நம்ம ஊர் எங்கக்கா இருக்கு? இது அத்தானிங்க அந்தியூர் ரோட்டில் அத்தானிங்க கோபி தாண்டி 10 கிலோமீட்டர் வந்து அந்தியூர் ரோடுங்க. ஆமாம். நம்ம கடை எத்தனாவது கடையா இருக்குதுக்கா? இது லாஸ்ட் கடைங்க. கோபிலேருந்து வந்தீங்கன்னா இது லாஸ்ட் கடைங்க. அந்தியூர்லேருந்து வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடைங்க. சரி சரிக்கா. நம்ம மூங்கில் பத்தி ரேட்டு மட்டும் அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சரிங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. போன டைம் வீடியோ போட்டதுக்கப்புறம் எல்லாம் நம்பர் சொல்ல மாட்டேங்கிற, ரேட்டு சொல்ல மாட்டேங்கிற, ஒரே சண்டைங்க. சரி, அதான் இப்போ இந்த மூங்கில் இது வந்து யூஸுக்கு வாங்குவாங்க இல்ல இது செட்டு போடுறதுக்கு வாங்கிக்குவாங்க. தக்காளி இதுக்கு வாங்கிக்குவாங்க. எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகிக்கும். வாழைக்கு கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகுங்க. இது வந்து ஸ்டார்டிங் வந்து 45 ரூபாயிலேருந்து இருக்குங்க. 40-45லேருந்தே இருக்குங்க. 12 அடி வருங்க. 12 அடி வருங்க. ஆமாங்க, கான்டாக்ட் நம்பர் அது கடைசியா தனியா தர்றேங்க. சரிங்க. இருந்தாலும் அப்புறம் எனக்கு கீழே தனியா கொடுத்தேன். சரிங்க. இப்போ இதெல்லாம்க்கா இது அதே கூட சேர்ந்து 12 அடிங்க. ஓ சரி சரிங்க. இது வந்து தக்காளிக்கு, செட்டுக்கு, வாழைக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாங்க. சரி சரிங்க. இதெல்லாம் பெருசுக்கா இந்த மாதிரி. இது வந்து இதுவுமே அந்த சைடு வைக்கிற குச்சி. ஆமாங்க. இது வந்து காய்கறி பந்தலுக்கும் போங்க, வாழைக்கும் கொடுத்துக்கலாம். செட்டு போடுறதுக்கும் பந்தக்கால் மாதிரி. என்ன ரேட் வருதுக்கா? இது வந்து ஸ்டார்டிங் 90 ரூபாயிலேருந்து இருக்கு. 90 ரூபாயிலேருந்து இருக்கு. ஆமாங்க. குச்சி பொறுத்து ரேட். ஆமாங்க. அந்த சைடு 10 அடி, அந்த பக்கம் 10 அடிங்க. ஈச்சர் தான் வரவன் மாட்டாங்க. இதுவும் 12 அடிங்க. சரி சரி. இது வந்து வாழைக்கு 90 வருங்க இது. ஓ சரி சரிண்ணா. இது பாத்தீங்களா? 10 அடி. சரி சரி. சொல்லிட்டு இது வந்து சைஸ் 12. இது வந்து வாழைக்கு, செட்டுக்கு எல்லாத்துக்குமே இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வாழைக்கு தான் அதிகமாக எடுப்பாங்க. நம்ம அந்த காத்தடிச்சா. ஆமாங்க. அதுக்கு இது தக்காளி குச்சி. தக்காளி குச்சி வரிச்சலுக்கு எல்லாத்துக்கும் ஆயிரும். இது வந்து கடை ஏதாவது லீவ் ஏதாவது இருக்குதாக்கா? ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி லீவ் இல்லைங்க. எல்லா நாளும் வெளிய இருந்து வர்றவங்க வந்துட்டு இல்லைங்க, லீவ் இல்லை. எல்லா நாளுமே ஒர்க்கிங் டே. இது இவ்வளவு ஹைட்டா இருக்கிறதுக்கா? இது வந்து 16 அடிங்க. இதுவுமே முக்கால்வாசி வாழைக்கு தான் போகும். ஏதோ 1-2 தான் செட்டு கோழிப்பண்ணை செட்டு இந்த மாதிரி. வாழைக்கு இவ்வளவு தூரம் வைக்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா. ஆமாங்க. நம்ம தக்காளி. ஆமாங்க. இது வந்து உள்ள ஒரு அடி போயிருங்க மண்ணுக்குள்ள. அப்புறம் மேல இருக்கிறது வாழைக்கு. இது என்ன ரேட் வருதுக்கா? இது வந்து 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்க. சீசன் டைம்ல 130 தனியும் போகும். சீசன் இல்லை. ஆமாங்க. பார்த்து எடுத்துக்கலாம். எல்லாமே அதே மாதிரியாக்கா? எல்லாமே அது கூட அது மாதிரி தான். இப்போ இது செட் இது பண்ணிட்டு இருக்கிறது என்னக்கா? புதுக்குச்சி ஊன்றதுக்குங்க. இது எல்லாமே 22 அடி ஊனறதுக்குங்க. 22 அடி. பின்னாடி 22 அடி. இதுல வந்து குச்சி லோடு வருது. ஆமாங்க, நாளைக்கு வருதுங்க. இது வாழைக்கு கொடுக்கறது தான். கோழிப்பண்ணை செட்டு இது மாதிரி செட்டுக்கும் கொடுக்குவாங்க. இது வந்து அதிகமா வாழைக்கு செட்டு போடுறதுக்கு. ஆமாங்க. சரிக்கா, நான் உங்க நம்பர் இந்த இதுல தர்றேங்க. சரிங்க. நிறைய கேட்குறாங்க. வர்றவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் கொடுங்கக்கா. எனக்கு கொடுத்த மாதிரியே நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து கொடுங்க. ஓ சரிண்ணா சரிண்ணா. இது 22 அடிங்க. இது எப்படித்தான் கொண்டு போகிறாங்கக்கா? இல்லைங்க, டாடைஸ்லேயே மேலே வச்சு கட்டி விட்ருவோங்க. லோடிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். எடுத்தீங்கனாலும் லோடிங் பண்ணி கொடுத்துருவோம். அது இப்போ லோடு ஏற்றுறக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. எல்லாருமே ஆள் இருக்கு. சம்பளம் தாங்க. வாரைக்கு 6 ரூபா. ஓ சரி சரிங்க. வாரை ஏற்றினா 6 ரூபா. சரி சரி. வாழை முட்டை ஏற்றினா 3 ரூபா. தக்காளி குச்சி ஏற்றினா 1 ரூபா. சரி. அது 22 அடி பாருங்க. இது 22. சரி. இதெல்லாம் லோடு வருங்க. சரிக்கா, நான் உங்க கான்டாக்ட் நம்பர் இதுல கொடுக்குறேங்க. சரி. அந்த இது முளைக்குச்சி ஒரு இது லைன் எடுத்துருவோம். உடச்சி குச்சி. ஏணி நம்ம கிட்ட இருக்குதாக்கா? ஏணி இருக்குதுங்க. ஏணி வந்து பல அடி வருங்கக்கா. 10 அடியிலேருந்தே இருக்குங்க. 7 அடி 8 அடி 20 அடி வரல இருக்கு. இப்போ என்ன ரேட் போகுதுங்க ஒரு 10 அடி ஏணி? ஹோல்சேலாக கொடுக்குறது. ஹோல்சேலாக இருந்தால் பழுவு வந்து 50 ரூபாய்ங்க. இந்த ஒரு ஸ்டெப் 50 ரூபா. தனியாக வைத்தா 60 ரூபாய்ங்க. கடைக்கு ஹோல்சேலாக கொடுக்குறது 50 ரூபாய்ங்க. இப்போ ஆட்டோவில் இருக்கிறது நம்ம தோட்டத்துக்கு எடுத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 600 ரூபாய்க்கு அக்காட்டத்தை எடுத்துகிட்டு போனோம். அஞ்சூர்லேருந்து வந்தீங்கன்னா முதல் கடை
கோபிலேருந்து வந்து சத்தியிலேருந்து வந்தீங்கன்னா லாஸ்ட் கடை சீனிவாசா வே பிரிட்ஜ் அது ஒட்டின அப்படியே இருக்கிற மூங்கில் கடை. மாருதி எலக்ட்ரிக்ஸ். நம்ம எடுக்கிற பிரிட்ஜ் இது வரைக்கும் நம்ம 3 வருஷமா அக்கா கிட்ட தான் எடுத்துட்டு இருக்கிறோம். மெயினாக நான் யாருக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்கறதில்ல, அக்காங்க ஒரு விலை அனுசரித்து கொடுக்குறங்காட்டிக்கு நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து விசாரிச்சு பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க. இதுக்கா இது வந்து வாழைக்கு டொயின் கட்டுற குச்சிங்க. இது வந்து உடச்சி குச்சி 5 ரூபாய்ங்க. சரி சரிக்கா. இது வந்து முழு குச்சி 6 ரூபாய்ங்க. ஓ சரிக்கா சரிக்கா. ஓ நம்ம ஸ்டாக் நிறையாவே இருக்குங்க, நிறைய இருக்கு. நாளால என்னமோ வேணாலும் கான்டாக்ட் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. படிச்சு படலும் நம்ம கிட்ட இருக்குதாக்கா? படல் இருக்குங்க. 5 காரு சைஸ் வந்து 5 காருங்க. சரி சரிக்கா. இப்போ 5 கார்ல இது என்ன ரேட் வருதுக்கா? இது வந்து 500 ரூபாய்ங்க. 500 ரூபா. சரி சரிக்கா. இப்போ இது என்னென்ன வெங்காயத்துக்கு? ஆட்டுப்பட்டிக்குங்க, கேட்டுக்கு, அப்புறம் வெங்காயத்துக்கு. சரி அவங்க தேவைப்படுறவங்க அவங்க கான்டாக்ட் பண்ணி வந்துக்கிட்டுங்க. அளவு சொன்னாலும் அடிச்சு கொடுத்துருவாங்க. இதில் அடிச்சு கொடுத்துருவாங்க. வெங்காயப்படலை ஹோட்டல் கடைக்கு டெஸ்டினேஷன் பண்ணுறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி அதாவது இது தேவைப்படுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம். படலை. சரி நான் உங்கள் நம்பர் இதில் கொடுத்துட்றேன். சரிங்க.